நம்ம வீட்ல இன்னைக்கு ஸ்பெஷலோ ஸ்பெஷல். யார் சுமங்க போயிருந்தாங்களா? அத்தையும் செல்வாவும் வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸு, சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கன் தான் ஸ்பெஷலான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம வீட்ல நான்வெஜ்னாவே ஆளுக்கு ஒரு வேலை டக்கு டக்குன்னு பார்த்துறது. அத்தை அங்கிட்டு சாப்பாடு வச்சாங்கன்னா, நான் தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி குடுத்தேன். செல்வா சிக்கன் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. நமக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல. திடீர்னு பட்டையில சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லவும், மாமா ஓலை வெட்டிட்டு வந்து பட்டை செஞ்சு குடுத்தாங்க. இது நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்டது. அப்பலாம் வயலுக்கு போவோம்ல, சுட சுட சுடுகஞ்சி ஊத்தி சாப்பிடுறது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். அந்த பட்டையில வர பச்சை வாசனைக்கு நம்ம சுட சுட அதில போட்டு சாப்பிடும்போது, அப்பா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு சாப்பிடவும் ஒரு மாதிரி ரொம்ப ஹேப்பியா இருந்தது எனக்கு. மாமா 2 செஞ்சு குடுத்துருந்தாங்க. ஒண்ணு சாதம் வைக்க, இன்னொன்னு குட்டியா வெஞ்சனம் வச்சுக்கிறது அப்படின்னு. எல்லாருமே இன்னைக்கு பட்டு டயர்லேருந்து எல்லாருக்குமே பட்டு சாப்பாடு தான் மதியம். இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் நம்ம வீட்ல இன்னைக்கு. இந்த டைம் செல்வா கொஞ்சம் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, புளிலாம் கேட்டிருந்தான். அத்தை எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்களா, நம்ம எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. செல்வா அந்த டைம்ல அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துட்டான். நம்ம ஆளு எப்போ ஊருக்கு போனாலும் சுட்டிக்கிட்ட ஒரு டயலாக் மட்டும் விட்டுருவாங்க. "அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்தாதம்மா" அப்படின்னு எனக்கு தோணும். "டேய் அவன் கூட சும்மா தான்டா இருக்கான். நீ தான்டா ஒரு சில டைம்ல ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டுற" அப்படின்னு. அப்புறம் சுட்டிக்கு மட்டும் கேட்குற மாரி ஏதோ சீக்ரெட் சொல்லிட்டு போனாங்க. என்னன்னு தெரியல. பாப்பா நேரா ராம்நாடு போய் அங்கே போய் ட்ரெயின் மாறிருவான். அப்புறம் என்ன கொஞ்ச நாள் மிஸ் பண்ணிட்டு இருப்பேன். பட் பாப்பா இந்த டைம் ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் வேகமாவே வந்துருவா. அது வரை நம்மளும் வெயிட் பண்ண வேண்டியது தான். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில யுவராஜ், மஞ்சுளா தேவி, வெங்கடேஷ், சுகன்யா, ரஹீம், பெனா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.